வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், லெவரியா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே அரை கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இது வேக வைக்கணும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை உள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வெந்து குழையணுங்கிற தேவையில்லை, நல்லா வெந்தாலே போதும். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் இதை இன்னொரு பாத்திரத்தில் அரித்து ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா வெள்ளைப்பாகையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் நாம் இது நல்லா சூடு பண்ணிடலாம். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இது நல்லா ஆற வச்சிடலாம். இதில் பாசிப்பருப்பு சேர்க்காம வெறும் தேங்காய் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. இப்போ நாம் வெளியே இருக்கக்கூடிய அந்த மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியாப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சுடு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த அளவுக்கு தான் இதுவும் பிசையணும். அதே பதம் தான் இதுக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நாம் இதை கொஞ்சமாக எடுத்து இடியாப்ப குடலுக்கு மாற்றிட்டு இது நல்லா பிழிஞ்சிடலாம். அதுக்காக நான் இங்கே சின்ன சைஸ் ஓட்டையாக இருக்கிற இடியாப்ப வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு உள்ளே வச்சிடலாம். இப்போ நாம் இது மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறமா இது நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு பதிலாக வாழை இலை இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை மாதிரி ஒரு தட்டு வச்சு அது மேலே இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சுட்டு நம்ம இடியாப்பம் புழிய ஆரம்பிச்சிடலாம். தட்டு போட்டு புழிஞ்சிங்கன்னா இடியாப்பம் இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ மாவு புழிஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கலவையை உள்ளே வச்சிடலாம். இப்போ ஃபில்லிங் வச்சாச்சு. இப்போ இது மெதுவாக நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. அதோட ஓரங்களை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி பண்ணிடலாம்.
நான் வந்து இப்போ 3 பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இது வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இது வந்து வேக வச்சிடலாம். இப்போது 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது வந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம இது வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்ரீலங்கன் லெவரியா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து மொத்தம் 7 பண்ணியிருக்கேன். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.